எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் ஒர்க் தமிழ். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ட்ரா வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல அடிக்கிறதுன்றது தான் பார்க்க போறோம். ஏன்னா எல்லாருக்கும் சிரமமான ஒரு விஷயமா அது பார்க்குறாங்க. சிரமம் தான் அது. கொஞ்சம் எப்படி சொல்றது? நம்ம அந்த மூலம் மட்டும் கரெக்ட்டா எடுத்துட்டோம்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. இப்ப நீங்க பார்க்குறது ஃபர்ஸ்ட் எப்பயுமே ட்ராவுக்கு வந்து பேக் ஷீட் எடுத்துடணும். பேக் ஷீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் மூலமட்டத்துக்கு அடிச்சிருக்கணும். அதே சமயம் வீல் வந்து ஃபர்ஸ்ட்டே ஃபிட் பண்ணிடணும். அதாவது டெலஸ்கோப்பி வந்து ட்ரா வீலை வந்து ஃபர்ஸ்ட்டே ஃபிட் பண்ணிடணும். நம்ம எங்கே வைக்கிறோமோ, எந்த பொசிஷனில் எந்த ஹைட்டில் வைக்கிறோமோ அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி வீலை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு மெஷர்மெண்ட் அந்த வீலுடைய உள்கூட அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு மூலம் மட்டத்துக்கு பக்காவாக ஃபஸ்ட்டு பேக் ஷீட் எடுத்துடணும். பேக் ஷீட் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீளம் அகலம் எவ்வளோ தேவைன்றதை குறைச்சி க்ளீனாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி மாதிரி ஈஸியாக அடிச்சிடலாம். ஒன்றுமே இல்லை இது. அது ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, ரிஸ்க் எடுக்க வேண்டியது அந்த மூலம் மட்டத்துக்கு கரெக்டாக இருக்கணும். பின்னாடி எடுக்கிற நம்ம பேக் ஷீட் மட்டும் அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தொந்தரவே கொடுக்காது. ட்ராவ் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணாலும் அடித்து தோல் கழிப்பிடலாம். இப்போ நான் அடிக்கிற ட்ராவ் மாதிரி இது வந்து நான் இதுக்கு முன்னாடியே நான் எல்லா ட்ராவும் அடிச்சிட்டேன். கரெக்டாக எனக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் நான் மொத்த ட்ராவும் அடிக்கிறதுக்கு. நான் வீடியோ எண்டில் காட்டுறேன், அதை பாருங்கள். ஏன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பேக் ஷீட் எடுத்துடுறோம், அப்புறம் நீளம் அகலம் எடுத்துடுறோம். அது எவ்வளோ தேவைன்றதை குறைச்சி தனித்தனியாக பிரித்து நம்ம நம்பர் போட்டு வச்சிடுறோம். பக்காவாக அந்தந்த செட்டை எடுத்து நம்ம க்ளீனாக பேக் ஷீட் அப்படியே பேக் ஷீட் மனம் எப்படி அடிப்போமோ அதே மெத்தட் தான் அடிச்சுட்டு க்ளீனாக எடுத்து நம்ம போயிட்டு பொசிஷனில் வச்சிடலாம். இதுக்கு ரொம்ப ட்ராவுன்னா ரிஸ்க்காக தான் பார்ப்பாங்க. ஆனால் அது இல்லை, அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயம் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம மூல மட்டத்துக்கு பாக்ஸ் வந்து மூல மட்டத்துக்கு பக்காவாக அடிக்கணும். அது அடித்தாலே நம்ம வந்து எந்த தொந்தரவும் கொடுக்காம ஈஸியாக நம்ம வந்து ட்ரா அடிக்க முடியும். ஓகே, வீடியோ இது தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்குது. நம்ம இந்த வீடியோ இப்போ பார்க்குற அந்த ரூமுடைய வீடியோ நாளைக்கு அப்லோட் ஆகும். அதுக்கான டீட்டெயிலெலாம் வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பூராமே நம்ம ஷரண் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டோருக்கெல்லாம் வந்து ஷரண் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கும் ஷரண் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு மெயினாக அதுக்கு தான் எடுத்தது. ஆனால் டோர் வந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுல்ல, மெயினாக அதிகமாக நம்ம டோர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஷரண் எடுத்திருக்கேன். இந்த ரூமில் வந்து வால்ட்ரோப் வந்து செஞ்சுருக்கோம். 4 அடியில் 4க்கு 7 4க்கு 7ன்ட்டு 3 வால்ட்ரோப், லேப்ட்டு, காட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், சைடு பாக்ஸு, அப்புறம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அடுத்து நாளைக்கு வர்ற வீடியோவில் டோட்டலாக கொடுக்குறேன். இப்போது ட்ராவுக்கு வருவோம். இது வந்து 4 அடி ட்ரா. அந்த சிங்கிளாக உள்ள துணி வச்சுக்கிற மாதிரி தான் இது நம்ம செய்ய போகிறோம். சிம்பிளாக தான், ஒன்றும் பெரிய
இப்போது ட்ரா வந்து ஃபிட்டிங்கோடைய சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழே நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு பீஸ் 2 பக்கமும் குடுத்துருக்கேன். அது எதுக்குன்னா, கீழ வந்து கேப் வேணும் இல்லையா? அதுக்காக. நீங்க வீல் வந்து ஃபர்ஸ்ட்டே ஃபிட் பண்ணிருக்கணும் பாக்ஸ்ல. அதுக்கு பிறகு தான் அ வி பா ட்ராவ அடிச்சுட்டு எடுத்து நீங்க அப்படியே வச்சு, ட்ராவோட அந்த கீழ பீஸ் குடுத்துட்டு, வீல் சேனல வந்து அந்த சேனல் ட்ரா வீலுக்கான சேனல்ல வந்து நீங்க ஸ்க்ரூ போடணும். அப்போ போடும்போது என்ன ஆகும்னா, பக்காவா செட் ஆயிடும். ஆனா மூலமட்டத்துக்கு இல்லன்னா, தொந்தரவு பண்ண தான் செய்யும். அத நீங்க எப்படி செய்றீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது இதுதான். நான் வந்து ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி வீல பாருங்க, பக்கத்து ட்ராவ்ல வந்து வீல் ஃபிட் பண்ணியிருப்பேன். வீல் ஃபிட் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நான் வந்து மெஷர்மென்ட்ட பக்காவா எடுத்து, மூலமட்டத்துக்காக பக்காவா பேக் ஷீட் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மணம் மாரி அடிச்சுட்டு, 2 பக்கம் பீஸ் அடிச்சுட்டு, 3வதா பேக்ல அடிப்பேன் ஒரு பீஸ். நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்கள்ல அந்த மாதிரி. அந்த மெத்தட்ல அடிக்கும்போது வீல் வந்து பக்காவா உட்காந்துரும். தொந்தரவே குடுக்காது. அதெல்லாம் டென்ஷனே கிடையாது. நீங்க வந்து சைட்ல போட வேண்டியது 2 வீல் 2 ஸ்க்ரூ வந்து போட்டுறணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்புறம் வீல் ட்ராவ கழட்டிட்டு, எவ்வளோ ஸ்க்ரூ வேணுன்றத போட்டுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் செகண்ட் ஒரு ஸ்க்ரூ போட்டா ட்ராவ் ஆட்டோமேட்டிக்கா நின்னுட்டு போகுது. அப்புறம் கழட்டிட்டு நீங்க வழக்கம் போல என்னென்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கலாம். அவ்வளதான். இதில இருக்கிற மெத்தட் வந்து ஈஸி தான். ட்ராவ் அடிக்கிறது ஒண்ணும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு டைம் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமாயிடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ராவ் வேணாலும் அடிச்சு ஓரம் வச்சிடலாம். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்க. எங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க ஒர்க் இருந்தாலும் நான் வந்து பண்ணி குடுக்குறேன். நீங்க தாராளமா கால் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம். பாய்.